முக்கிய செய்தி. திருமாவளவனுக்கு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனது அடையாளத்தையும் அமைப்பையும் திருமாவளவனுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்திருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனது அடையாளத்தையும் அமைப்பையும் வலுப்படுத்த முயற்சிப்பதை கூட்டணி எதிர்ப்பதாக சித்தரிப்பது சரியல்ல என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் கருத்திற்கு மாணிக்கம் தாக்கூர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். விசிக தலைவர் திருமாவளவன் கருத்திற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனது அடையாளத்தையும் அமைப்பையும் வலுப்படுத்த முயற்சிப்பதை கூட்டணி எதிர்ப்பதாக சித்தரிப்பது சரியல்ல என மாணிக்கம் தாக்கூர் எம்பி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், திருமாவளவன் கருத்திற்கு மாணிக்கம் தாக்கூர் என்ன தெரிவித்திருக்கிறார்? விசிக தலைவர் அவர்கள் கூறிய கருத்து ஆச்சரியமாக உள்ளது தெரிவித்திருக்கிறார். கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் தனது கட்சியை வலுப்படுத்த முயற்சிப்பது எப்படி கூட்டணியை பலவீனப்படுத்தும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் தங்களது அமைப்பையும் வாக்கு வங்கியையும் வளர்த்துக் கொள்ளும் உரிமை உள்ளது. காங்கிரஸ் வலுவாக இருந்தால்தான் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கும். அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் பிற கூட்டணி கட்சிகள் வலுவாக இருப்பதும் கூட்டணிக்கே பலம். கூட்டணியின் நோக்கம் ஒரு கட்சியின் வளர்ச்சியை மற்றொரு கட்சி தடுக்க வேண்டும் என்பதில்ல. அனைவரும் தங்கள் அரசியல் அடித்தளத்தை விரிவுபடுத்தி பொதுவான இலக்குகளுக்காக ஒன்றிணைந்து செயல்படுவதுதான். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனது அடையாளத்தையும் அமைப்பையும் வலுப்படுத்த முயற்சிப்பதை கூட்டணி எதிர்ப்பாக சித்தரிப்பது சரியல்ல. கூட்டணியில் மரியாதையும் பரஸ்பர அங்கீகாரமும் இருக்க வேண்டும். காங்கிரஸை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தாது, மாறாக பாஜகவுக்கு மட்டுமே அது உதவும். மேலும் இது காங்கிரஸ் கட்சி பின்பற்றும் ஜனநாயக அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு எடுத்துக்காட்டு. இந்தியா கூட்டத்தில் பங்கேற்று எங்களை விமர்சிக்கலாம், எங்கள் செயல்பாடுகள் குறைகளை சுட்டிக்காட்டலாம். அந்த விமர்சனங்களை கேட்டு தெரியும், அவற்றை ஜனநாயகத்தை எதிர்கொள்ளும் மனம் பக்குவமும் காங்கிரஸ் உண்டு. அதனால்தான் கூட்டணிகள் இருக்கும் தோழமை கட்சி தலைவர்கள் கூட காங்கிரஸை வெளிப்படையாக விமர்சிக்க முடிகிறது. ஆனால் கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் மதவாத மற்றும் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான இந்த போராட்டத்தை அதை பலவீனப்படுத்தாது. ஜனநாயக மதசார்பினை பாதுகாக்கும் பெரும் இலக்காக காங்கிரஸ் தொடர்ந்து போராட்டம் தெரிவித்திருக்கிறார். காங்கிரசின் வளர்ச்சி கூட்டணிக்கு அச்சுறுத்தல் அல்ல, அது கூட்டணியின் மொத்த வலிமையையும் அதிகரிக்கும். ஒரு அவசியம். ஜனநாயகத்தையும் மதச்சார்பினையும் காக்கும் சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய இந்த நேரத்தில் ஒருவரின் வளர்ச்சியை மற்றொருவர் அச்சமாக பார்க்காமல் அதை கூட்டணியின் பலமாக பார்க்க வேண்டும். இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் அரசியலமைப்பு சாசனத்தையும் மதிப்புகளையும் காக்கும் போராட்டத்தில் அதுவே சரியான அணுகுமுறையாகும் என முழுமையாக ஒரு அறிக்கையை தெரிவித்தார். விமர்சனம் செய்யாமல் அவருக்கு புரியும் வகையில கூட்டணி குறித்தும் கூட்டணியில் பிளவு ஏற்படாத வண்ணம் தன்னுடைய எக்ஸலபத்தில் பதிவு செய்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி. நௌசா, காங்கிரஸ் தனது கட்சியை வலுப்படுத்த முயற்சிப்பது எப்படி கூட்டணியை பலவீனப்படுத்தும் செயலாகும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனது அடையாளத்தையும் அமைப்பையும் வலுப்படுத்த முயற்சிப்பதை கூட்டணி எதிர்ப்பதாக சித்தரிப்பது சரியல்ல என மாணிக்கம் தாக்கூர் எம்பி தெரிவித்திருக்கிறார்.